என்ன தேடி போயிட்டு இருக்க? என்னண்ணா கோபுரம் தாங்கயா? பாரு, இதில் எண்ணெயா? பாருங்க, கோபுரம் தாங்கி. இந்த கோபுரம் இது எப்படி வளருதோ அது மாதிரி முடி நல்லா வளரும். பாருங்க, பார்க்குற இடமெல்லாம் அதுதான். பாருங்க, பாருங்க கோபுரம் தாங்கி காட்டு இப்படி. ஓ, அடுத்து பாரு, 4 லிட்டர் எண்ணெய்க்கு ஆட்டி 3/4 லிட்டர் எண்ணெய்க்கு ஓட்டினா கூட ரொம்ப பக்கத்துலேயே பாரு. இன்னும் பாரு, இப்போ கோபுரம் தாங்கி ஒரே இடத்துலையே அதில் ஏகப்பட்ட கோபுரம் தாங்கி பாருங்கள். இது எல்லாத்தையும் கழுவிட்டு அப்படியே போட்டு ஆட்டி வடையாக தட்டி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இன்னும் இருக்குது பாரு, இன்னும் இங்கேயும் இருக்குது பாரு. துவரம் செடி ஆள் உயரத்துக்கு வளர்ந்துருச்சு. அதனால ஒன்றும் கண்ணே தெரிய மாட்டேங்குது கீழே. இங்கே பாரு, இப்போ பார்த்து இன்னும் சூப்பராக இருக்குது பாரு. கோபுரம் தாங்கி எலசாக இருக்குது, எலசாக கொல்ல பூரா கோபுரம் தாங்கி தான். நீ எங்கே கை வைக்கிறியோ அங்கே எல்லாமே கோபுரம் தாங்கி இருக்குது. இன்னும் பாரு, அந்தாட்டு போனால் இன்னும் இருக்குது. எக்கச்சக்க மண்ணாகுது செடியில். எல்லாம் ஒடிச்சு போட்டால் அதுக்கு கழுவிட்டு அப்படியே வளர்த்தோம். அந்த பெரிய தாம்பழம் எடுத்து வைக்கணும், அதில் போட்டுக்கணும். அதெல்லாம் இன்னொரு கீழே ஒரு தட்டுக்கு இது எடுத்துவா. அவ்வளோதான் பாரு, தண்ணியில் போடலாம். அது அப்படியே ஒடிக்கலாம், ஒடிச்சாவே ஒடியுது. எப்படி இருக்கு? அப்படியே அழகாக நிற்கிது, நேராக நேராக நிற்கிது. இந்த செடியோட அமைப்புக்கு எல்லா மண்ணும் போய் அதில் உக்காந்துக்குது. ஒரே முறை கழுவுனா போதுமா? ஒரு முறை 2 முறை கழுவலாம் ஒன்றும். வேரோட சேர்த்து அப்படியே போடலாம் கழுவிட்டு. அப்படியே கூட போடலாம், மொத்தமாக செடியை முழுசாகவே போடலாம். முழுசாக போடலாம், சமூலமே போடலாம். சமூலம்னா எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வேறு தண்டு பூ காய் எல்லாம் சேர்ந்தது தான் சமூலம். இதை அப்படியே போட்டு ஆட்டி வடையாட்டம் தட்டி எண்ணெயில் போட்டு எடுத்து ஏரையில் காய்ச்சிடலாம். குடிக்கும்போதே சாறு கொட்டுது. இது வெயிலில் காய வச்சிடறதா? இதெல்லாம் மிக்சியில் அரைக்கணும்னு நினச்சாங்கன்னா வெறும் இலையை மட்டும்தான் அரைக்கணும். தண்டெல்லாம் எடுத்து அரைச்சாங்கன்னா வேலை கேட்காது. சாறு வந்து வர அப்படியே
நல்லாவே காஞ்சிச்சு. மேலே இருக்கிறாங்க எங்கள் மகா மருமகள்லாம் நல்லாவே காஞ்சிச்சு எல்லாமே. மேலே இருக்கிறாங்க அந்த ஊட தடுக்கல அதனால ஊற்றுட்டுமா? கோபுரம் தாங்கி எண்ணெய் இதால் என்னம்மா யூஸு? இது முடி நல்லா வளரும். கோபுரம் எப்படி கோபுரம் தாங்கி மாதிரி செடி இருக்கோ அது அந்த போல் மாதிரி முடி நல்லா ஸ்ட்ராங்காக தாங்க நல்லா வளரும். அடர்த்தியாகவும் வளரும், கருப்பாகவும் ஆகும். எண்ணெய் அளவு வந்து 3/4 லிட்டரா? 3/4 லிட்டருக்கு 3/4 லிட்டருக்கு இந்த மூலிகை கரெக்டாக இருக்கும். 3/4 லிட்டருக்கு இந்த அளவு இருந்தால் போதும். ஒரு இதே பாட்டில் ஊற்றிக்கலாம். 2 3 தான் 8 உருண்டை அளவுக்கு இருக்குது. கோபுரம் தாங்கி அரைச்சி வச்சுருக்கோம். மிக்சிலாம் அரைச்சிங்கன்னா வேலைக்காகாது. நான் குச்சி எடுத்துகிட்டு இலையை மட்டும்தான் அரைக்கணும். வேற பிரச்சனையே வந்துச்சு. அதுதான் கலக்கு தான் சைடு வச்சுட்டு எல்லாமே பொம்பளே கஷ்டப்படணும் இதில். அவள் தாங்க நீ என்ன காஞ்சே போச்சு. அவள் தான் தீயை கட் பண்ணிடணும். நல்லா அது வந்து சாறு பூரா இறங்கிடும். அப்படி பச்சை ஆகுது பாரு எண்ணெய். எண்ணெய் கலரே பச்சை மாறுது. பச்சை மாறுது பாரு இப்படி. அவ்வளோதான் அவ்வளோதான். தீ குறைச்சிட்டு கம்மி தீயில் அது இதாகிடும். அவ்வளோதான் அம்மா. ரொம்ப தீ வைக்கக்கூடாது. போதும் அந்த ஹீட்டுக்கே அது இதாகும். எண்ணெய் எப்படி இருக்கு பார்த்தியா? எண்ணெய் கலர் பாரு எப்படி இருக்கு. பச்சை கலரில் தேங்காய் எண்ணெய் ஊற்றுட்டா. தேங்காய் எண்ணெய் கோபுரம் மாதிரி முடி நிற்க வைக்கும். ஏமா நல்ல முடி வளரும். பேரே கோபுரம் தாங்கின்னு வச்சுருக்காங்க. அதுதான் இங்கேயே இருக்கிறது தான் ஏம்மா. இங்கேயே இருக்குது. எல்லாம் பிடிங்கிட்டு இருந்தது. நிறைய கோபுரம் தாங்கி இருக்கு. நீ வீடியோவில் போட்டுறாத. யாருக்காவது வேணும்னா நம்பர் ஸ்க்ரீனில் நம்பர் போடுறேன். அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்குவாங்க. நான் உங்களுக்கு எல்லாம் எங்கள் நிலத்துலேருந்து பிச்சு அனுப்பி விட்றேன். எக்கச்சக்கமாக இருக்குது. அப்படிங்க அப்பா அந்த கலரை பாரு, எவ்வளோ பச்சை கலராக இருக்குன்னு. பச்சை திக்கு பச்சை வரும் பாரு. சொல்லுவேன் வந்து காட்டா. இப்போ காட்டா வந்து இந்த கோபுரம் தாங்கி எண்ணெயை தலைக்கு வச்சா எப்படி முடி வளரும். கோபுரம் மாதிரி முடி வளருமா? முடி அவ்வளோ சூப்பராக வளரும். பாரு என்ன அழகா பச்சை கலர்ல. பச்சை கலர்ல செம்மையா இருக்கு உண்மையிலே. எங்க அப்பா எண்ணெய் பாரு. ஆறி போயிட்டா நல்ல கலர் தீர்ந்துதா? அப்படியே இருக்கும் கலரு. இதே கரிசலாங்கண்ணெலாம் போட்டால் கருப்பாயிடுது. ஆனால் இது பாருங்களேன், அந்த பச்சை கலர் அப்படியே நிற்குது. ஆமாம், அப்படியே திக்கு பச்சை ஆகும். இன்னும் இதில் வேக வேக ஒரே விறகு தான் அது பற்றிச்சு மாதிரி. அது பத்தாண்டு போனோம் சட்டி கிட்டியும். சரிம்மா, திக்கு பச்சை ஆயிடுச்சு. இப்போ முன்னே லைட் பச்சை இருந்துச்சு, இப்போ திக்கு பச்சை. போ கரும் பச்சை ஆயிடுச்சு தெரியல. அப்படி நல்லா கருப்பு கலர் வந்துருச்சு பாரு. பாரு எவ்வளோ அழகு கலர் வந்துருச்சு பாரு கண்ணு. முன்ன வந்து லைட் பச்சை, இப்போ நல்லா திருக்கு கரும் பச்சை ஆயிடுச்சு. இப்போ பாரு
இது முடிக்க வச்சா அவ்வளோருமே முடி வளரும்மா. இந்த இது நல்லா தெரியுமா அழகாங்க துவரம் செடி எல்லாம் காட்டிடுச்சு வீடியோவில். எல்லாம் காட்டுவேன். எல்லாம் காட்டிடுச்சு வீடியோவில். துவரம் செடியெல்லாம் ஆளை வேர்த்து கலந்துருச்சு. ம் கடைசியில் நெருப்பு வந்து குறைச்சிக்கணும். ஆமாம், குறைச்சிடணும், இல்லைன்னா அவ்வளோதான். நெருப்பு எடுத்து எடுத்துடணும், அவ்வளோதான். இதுக்குள்ளே இதே வந்து கருப்பாயிடும் எண்ணெய். ஆனால் எடுத்துடணும் இப்போ உடனே. இந்த இந்த நுரை அடங்குது பாருங்கண்ணே, அப்போ இதை எடுத்துடணும். நுரை அடங்கிடுச்சு பாரு ஓரளவுக்கு. ஆமாம் ஆமாம். அவ்வளோதான், பொரிஞ்சிருச்சு பொரிஞ்சிருச்சு, நல்லா பொரிஞ்சிருச்சு. கோபுரந்தாங்கி எண்ணெய் ரெடி. எண்ணெயோட கலரை பாருங்கள், கோபுரந்தாங்கி எண்ணெய் இவ்வளோ அழகு. க்ரீனாக இருக்குது, என்ன க்ரீனாக இருக்குது பாருங்கள். கண்ணு சூடாக வைக்குது கண்ணு.